இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கண்டிப்பாக கேடி சீரியலோட ரிவ்யூ இல்லை. சீரியல் எந்த அளவுக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சீரியல் ரொம்பவே போரிங்காக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுட்டு தான் வரீங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியலை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ வந்து ரேவதிக்கு உண்மை தெரிய வர வைப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் தீபா, அதாவது கார்த்திக் வந்து தீபாவை எவ்வளோ லவ் பண்ணார், ஆனால் அவங்களுடைய நினைப்பே இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ கார்த்திக்கு தீபாவுடைய ஞாபகம் வர மாதிரி அந்த மாதிரியெல்லாம் சீனை கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தீபாவுடைய ஸ்டோரியை இந்த சீரியலுக்குள்ளே கொண்டு வரவே இல்லைப்பா, அதனால் கண்டிப்பாக ஸ்டோரி வந்து ரொம்பவே போரிங்காக தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கார்த்திக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாத மாதிரி தான் இந்த சீரியலே கொண்டு போயிட்டுருக்காங்க. கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் தீபா, ஸோ 2 பேருக்குமே காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு சீசன் 1. ஆனால் இப்போது தீபம் அப்படின்னா தீபா, ஸோ தீபாவுடைய எந்த ஒரு இருந்த அடையாளமே தெரியாத மாதிரி தான் இந்த சீரியலையே இப்போது கொண்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக தீபா பற்றின எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கோ இல்லை நம்ம ரேவதிக்கோ தெரிய வந்தால் தான் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் போகும். கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த ஒரு விஷயத்தை தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லாருமே அதை தான் நினச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஸ்டோரியை இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும், இப்போ போயிட்டுருக்க ஸ்டோரி நல்லா இருக்கா, இதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி ஸ்டோரியை கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.